நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு நன்றி எதிர்க்கட்சி மக்களவை தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து பதிவு, அதாவது நன்றி பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, திரு மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களின் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதே போல கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜனநாயகத்தை காக்கும் போரில் வெற்றி பெறும் வரை இணைந்து போராடுவோம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் சுப்புராமன். நீங்க தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக இன்று கொண்டாடி வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காலையிலேயே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ராகுல் காந்தி அவர்களுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு நன்றி கூறும் விதமாக எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அன்புக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்தியா எனும் கருத்தையும் நமது அரசியல் அமைப்பையும் கூட்டாட்சி முறையையும் பாதுகாப்பதற்கான நமது ஒன்றுபட்ட உறுதிப்பாடு நமக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என்றும், இது நமது ஜனநாயகத்தின் ஆன்மாவிற்கான போராட்டம். அதே போல நாம் வெற்றி பெறும் வரை இதை ஒன்றிணைந்து நடத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் பிரிந்திருந்த நிலையில் ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் சுப்புராமன், அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இணைந்து பணிபுரிவோம் என முதலமைச்சர் விஜய்க்கு ராகுல் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். அதே போல காலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே தற்போது ராகுல் காந்தி விஜய்க்கும் அந்த நன்றியை தெரிவித்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு தலைவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவருக்காக அவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது இந்த நன்றிகளை தெரிவித்து வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நமது அர்ப்பணிப்பிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதிலும் நாம் ஒன்றிணைந்து நிற்கிறோம். மேலும் நாம் ஒன்றிணைந்து மக்களுடைய நலனையும் கண்ணியம் மற்றும் கண்ணியத்திற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று அந்த நன்றி பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கும் தற்பொழுது அவர் அந்த நன்றியை எக்ஸ்தல வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நாம் அதாவது மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து ஒன்றிணைந்து உழைப்போம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.